ஒரு இனிமையான சாங்கை கேட்டு இந்த ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நான் இளையராஜா சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ அந்த வரிசையில் அடுத்து என்ன பேச போகிறேன்னா, அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தில் இருக்க ராஜா கைய பச்சா இந்த சாங்கை எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ராஜா சார் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார். எப்போனா ஒரு ஃபங்க்ஷனில். அண்ட் அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு நரேட் பண்ணுறது சொல்லலை. ஸோ அது என்னென்னு பார்த்துலாமா வாங்க. நான் ஸ்டோரி நரேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை இமேஜின் பண்ணணும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்பிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம ராஜா சார் என்ன சொன்னார்னா, அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் ஷூட்டிங் அப்போ நம்ம கமல் சார் வந்து நம்ம வாலி சாரை கடத்திட்டு போயிட்டாராம் ஒரு 3 நாளைக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வாலி சார் எழுதுகிற லிரிக்ஸ் எல்லாமே எப்போதுமே நம்ம ராஜா சார் தான் ஓகே பண்ணுவாராம். அண்ட் இந்த ஒரு விஷயம் ரிப்பீட்டாக நடக்கிறனால நம்ம கமல் சாருக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, என்னையா இது, நான் படம் எடுக்கிறேன், நான் நடிக்கிறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் எடுக்கிற படத்துக்கு நான் ரிலீக்ஸை ஓகே பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் ராஜா சாரே ஓகே பண்ணுறாருன்னு சொல்லி இந்த ஒரு படத்துக்கு மட்டும் என்ன பண்ணார், நம்ம ராஜா சார் கல்ல பாடாமல் வாலி சாரை கடத்திட்டு போயிட்டார். யார், நம்ம கமல் சார். அதுவும் எத்தனை நாளைக்கு, 3 நாளைக்கு. அண்ட் 3 நாள் கழித்து நம்ம கமல் சாரும் அதுக்கப்புறம் வாலி சாரும் ராஜா சார் பார்க்குறக்காண்டி வராங்க. வாலி சார் கையில் பேப்பர் கட்டாக இருந்துச்சான். அண்ட் அந்த பேப்பரை வாங்கி நம்ம ராஜா சார் வாங்கி படிக்கிறாரு. இப்போ ராஜா சார் படித்து முடிச்சப்பறம் என்ன சொல்கிறாருன்னா, கமல் சாரை பார்த்துட்டு, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்ல நம்ம கமல் சார் வந்துட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லி வெளியே போயிட்டாரான். அவர் வெளியே போனப்பறம் நம்ம வாலி சார் என்ன சொன்னாராம், யோ எல்லாம் ஓகே தானே, 3 நாள் உட்காந்து எழுதியிருக்கேன், எல்லாம் ஓகே தானேன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு ராஜா சார் வந்து, எல்லாம் ஓகே தானா ஆனான்னு சொல்லி இழுத்தாரான். அவர் அப்படி இழுக்கிற பார்த்துட்டு நம்ம வாலி சார் வந்துட்டு, என்னையா ஆனா 3 நாள் உட்காந்து எழுதியிருக்கேன், ஒழுங்கா சொல்லி அப்படி சொன்னாரான். அண்ட் திரும்பவும் எல்லாம் ஓகே தானேயா அப்படி சொல்லி கேட்டாரான். அதுக்கு நம்ம ராஜா சார் வந்துட்டு, அண்ணா வேர்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த வேர்ட்ஸ் வந்து டியூனுக்கு ஏற்ற மாதிரி வர மாட்டேங்குது சொன்னாரான். நம்ம வாலி சார் வந்துட்டு, என்னையா டியூனுக்கு ஏற்ற மாதிரி வர மாட்டேங்குன்னு சொல்ல நம்ம ராஜா சார் என்ன பண்ணார், ஆனால் நான் டியூனை வந்துட்டு ட அப்படி வச்சுருக்கேண்ணா, ஆனால் இந்த வேர்ட்ஸோட பாடும்போது டன்னு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொன்னாரான். உடனே வாலி சார் வந்துட்டு, ஒன்றும் புரியலையா, தெளிவாக சொல்லியா அப்படி சொன்னாரான். அதுக்கு ராஜா சார் வந்துட்டு, ஒன்றும் இல்லைண்ணா, அதாவது எப்படி வரும்னா கையை வச்சான், அதாவது டன் கையை வச்சான் அப்படி வரும்னு சொன்னாரான். அது கேட்ட முடிச்சோடனே நம்ம வாலி சார் வந்துட்டு, சரி ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ சொன்னாரான். நம்ம ராஜா சார் வந்துட்டு, நான் என் பேரை எப்படின்னா நான் போடன்னு சொல்லி கேட்க, யோ உன் பேர்லாம் போடலையா, ஹீரோ பேரே ராஜா தாயா, நல்லா பாரி அப்படி சொன்னாரான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ராஜா சார் வந்து பாடுறாரு, அதாவது ராஜா கையை வச்சான்னு பாடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாலி சார் என்ன பண்ணுறான்னா, ராங்கா போனதில்லை சொல்லி அதை ஃபில் பண்ணுறாரு. இப்படியே பாடி க்ரியேட் பண்ணி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கம்போஸ் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம கமல்ஹாசன் சார் தான் போட்டு காமிக்கிறாங்க. கமல் சார் அந்த பாட்டை கேட்டப்பறம் ஒரே குஷியாக, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அது உண்மைதான், ஏன்னா அந்த பாட்டு கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பாட்டு இப்படி தான் க்ரியேட் ஆச்சுன்னு நம்ம ராஜா சார் சொல்லும் போது நான் நம்பவே இல்லைங்க. அதாவது சும்மா ஜாலியாக பேசியிருக்காங்க 2 பேரும், ஆனால் இவ்வளோ சூப்பரான ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி தான் எனக்கும் தெரில. ஸோ தொடர்ந்து பேசலாம் இந்த ஒரு அழகான பாட்டை கேட்டு. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயம் எஃப்எம் 7.1. நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் ஆல்ரவுண்டர் அப்பாடேக்கர் வித் ஆர்ஜே விக்னேஷ்.